சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இதில் நம்ம எதை ஓப்பன் பண்ணாலும் கமல் சார் இந்த மாதிரி தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடா அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இதை பற்றி நிறைய தமிழ் யூடியூபர்ஸை வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கமல் சார் ஆணவத்தில் இதை சொல்லியிருக்காரு, திமிரெடுத்து போய் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ கீழே பார்த்தா ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி கமல் சார் யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயம், அதை நீ எதுக்காகடா இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிற, ஒரு தமிழனாக இருந்து ஒரு தமிழனுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கான். அவனோட கமெண்ட்டுக்கு ஒரு 1000 பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கமெண்ட்டுக்கு. அதுலேயும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவனுங்க எவனுமே இந்த மாதிரி கமல் சார் எதுக்காக அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அந்த விஷயத்த சொன்னாருன்றதை எவனுமே சொல்லலை. நம்ம இந்த வீடியோவில் கமல் சார் எதுக்காக அவ்வளோ மக்கள் பார்க்குற அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் அதை சொன்னார், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரீசன் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நிறைய பேர் கமல் சார் இதை யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வீடியோ பார்க்கும்போது கமல் சார் அந்த ஒரு இடத்துல அதை யதார்த்தமாக சொன்ன மாதிரியே இல்லை. ஏன்னா யதார்த்தமாக சொல்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா. இப்போது ஏர்போர்ட்டில் சிவானாவை பார்க்குறாரு, அவர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி என் ஃபேமிலி, நீங்கள் என் ஃபேமிலி, அதே மாதிரி தான் தமிழில் இருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷை அப்படின்னு சொன்னால் அது கூட யதார்த்தமாக சொன்ன மாதிரி ஆகாது. ஆனால் அந்த இடத்துல அதுக்கு சிவானா என்ன சொல்கிறாரோ அது அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ நடக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. அதாவது இப்படி ஒரு ஆடியோ லான்ச் இந்த மாதத்தில் இந்த நாளில் இன்றைக்கி நடக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சிவானா, கமல் சார் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாங்கன்றதை ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ சிவானா இந்த மாதிரி கமல் சார் என்ன கட்டி பிடிச்சா நான் 3 நாளைக்கு குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி சிவானா நிறைய இன்டர்வியூவில் கமல் சாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருப்பார். கமல் சார் கண்டிப்பாக சிவானா பேசினா அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருப்பார். அப்போ இப்போ நடக்க போகிற அந்த ஆடியோ லான்ச்சில் நம்மளை பற்றி சிவானா ஏதாவது பெருமையாக பேசுவார். அப்போ நம்ம இந்த விஷயத்தை அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லலாம் அப்படின்னு கமல் சார் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி அந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு, அதை சொல்லியிருக்காரு. இப்போ கமல் சார் அதை சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த தக் லைஃப்ன்ற படம் ஒரு மொக்க படம் அப்படின்னு கமல் சாருக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு படம் திடீர்னு மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா மக்கள் யாருமே அந்த படத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த படத்தில் நடித்து அவங்களோட ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்ம நடக்க போகிற ஆடியோ லான்ச்சில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும். அப்படி சொன்னோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கமல் சார் தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு, தமிழை உயர்த்தி பேசியிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி மக்கள் எல்லாருமே, கர்நாடக மக்கள் அந்த படத்தை பார்க்கல அப்படின்னாலும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு கமல் சார் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதில் அரசியலும் இருக்குது. கமல் சாரோட பேர் பிக் பாஸில் பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுலேயே இந்த இண்டியன் 2 வர வச்சு இண்டியன் 2 பிக் பாஸ் இது எல்லாத்தையும் வச்சு கமல் சாரை பயங்கரமாக ட்ரோல் பண்ணாங்க. அதுலேயும் பிக் பாஸில் கமல் சார் பேசின விதம் மக்கள் யாருக்குமே பிடிக்கல, கமல் சாரே பிடிக்காமல் போயிடுச்சு. அப்போ மக்களோட மனசில் திரும்பவும் இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்னோம் அப்படின்னா மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி கமல் சார் தமிழை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு, தமிழை உயர்த்தி பேசியிருக்காரு அப்படின்னு எந்த நடிகரும் இவ்வளோ தைரியமாக பேச மாட்டாங்க. ஆனால் கமல் சார் இவ்வளோ தைரியமாக பேசியிருக்காரு அப்படின்னு வரப்போகிற எலெக்ஷனில் மக்கள் எல்லாருமே கமல் சாருக்கு ஓட்டு போடுவாங்க, அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையில் கமல் சார் அந்த ஆடியோ லான்ச்சில் அதை சொன்னார். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லா மக்களுமே கமல் சாருக்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. எதுக்காக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கமல் சார் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லணும்? அங்கே என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிருந்தா அவருக்கு ஏன் அந்த பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படின்னு நிறைய மக்கள் அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கமல் சார் எதுக்காக அதை சொன்னார்ன்றது தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சவங்க கமல் சாருக்கு எதிராக பேசுகிறாங்க, தெரியாதவங்க கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் சொன்னது கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க.